வச்சுப்பேன் புதுசில். வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணி வைக்கணும். எனக்கு லைஃப்பில் அது ஒரு மெமரியாக இருந்துச்சு. ஓகே, என்னோடய சிஸ்டர் மேரேஜுக்கு வந்து ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ஒரு அண்ணன், அவங்கக்கிட்ட நார்மலாக பேசுகிற மாதிரி தான் பேசுகிறேன். அப்போது ஓகேப்பா சொல்லிட்டு, உனக்கு நான் சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறேன், உனக்கு ஏதாவது ஹெல்ப் சப்போர்ட் பண்ணணுன்னா எப்போனாலும் சொல்லு, கால் பண்ணு இல்லை மெசேஜ் பண்ணு சொன்னாங்க. நான் கரெக்டாக காலேஜ் முடிஞ்சு ஒரு 1 மந்த் கிட்ட வீட்டிலேருந்து 1 மந்த் கூட இருக்காது, 15 days தான் இருக்கும், வீட்டிலேருந்து ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தது. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எதுவுமே கை கிட்ட கூட கிடைக்க முடியுது. காலேஜ் இந்த பிளேஸ்மெண்ட்டும் ஸ்கேம் மாதிரி இருந்துச்சு, அதுக்கு நல்லா டீட்டெயிலாக சொல்லலாம். பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டைம் என்ன செய்ய தெரியும்போது நார்மலாக தானே சொன்ன ஞாபகம் வந்துச்சு. மெசேஜ் பண்ண நார்மலாக நான் அந்த மாதிரி ரொம்ப இருக்குதுன்னா அவங்க இதெல்லாம் ரொம்ப டிப்ரெஷன் தான், பிரச்சனை இல்லைங்க வாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க ஒரு கம்பெனியில் ஃபெசிலிட்டி ஆஃபீஸில் நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல என்ன சொல்லலாம், கேகே நகர்ல மெயின் ஏரியா, அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவங்க கூட தான் நானும் ஸ்டே பண்ணேன். அவங்க கூட ஸ்டே பண்ணேன், நடந்தேன். நான் பாட்டேன் எவ்வளோ கம்பெனிஸ் என்னால் முடிஞ்ச அளவு கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணி கால் பண்ணி கேட்டு அப்ளை பண்ணணும், வாக்கிங் நல்லா முடியுமோ கிட்டத்தட்ட பண்ணேன். அந்த டைமில் கரெக்டாக நான் அவங்க வீட்டுக்கு ரீச் ஆனது, அவங்க தான் பிக்கப் பண்ண வந்தது. ஓப்பனாக சொல்லலாம், சொந்தக்காரன் கூட வருவானு தெரியல. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா சொந்தக்காரன் எனக்கு இருக்காங்க, அது இல்லைன்னு சொல்ல, நான் வந்து தெரியாது போனது தெரியாது அந்த மாதிரி தான் தெரியல. பட்டு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி தான் ஃபீல் ஆகுது. எல்லாருமே இப்படி இருப்பாங்கன்னு தெரில. அந்த அண்ணானா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் மீன்ஸ் அவங்க எனக்கு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. வேறு இல்லாமல் வீட்டில் இருப்பேன் அந்த மாதிரி தான் இருக்கும். 1 month ஃபுல்லாக அவங்க கூட தான் ஸ்டே பண்ணியிருந்தேன், கரெக்டாக 31 days கிட்ட. அவங்க கூட தான் எப்படி சொல்லலாம், அவுட்டிங் அப்படி அந்த மாதிரி ஜாலி டைப் நான் கிடையாது, நான் ரொம்ப அமைதியான பையன். ஆனால் அமைதியான பையனாக இருந்தாலும் எனக்கு கேர் பண்ணிக்கிட்டது, எனக்கு சிலதுக்கு வாங்கி தருவாங்க, ஃபுட்டு சிலதுக்கு அவங்க தான் பண்ணுவாங்க. வேறு என்ன டீ எப்படி பண்ணணும்னு சொல்லி தருவாங்க. எனக்கு சாப்பாடுலாம் வைக்க தெரியாது. வீட்டில் வந்து நல்லா நான் வந்து எதுவும் அந்தளவு வேலை பார்த்தது கிடையாது, இந்த மாதிரி ஃபுட் ரிலேட்டடாக. மிச்சம் வேலை பார்ப்பேன், ஆனால் இந்த மாதிரிப்பட்ட ஃபுட் மேக் பண்ணுறது இதெல்லாம் பண்ணால் ரொம்ப சொதப்பிடுவேன், இது பண்ண மாட்டேன். ஆனால் அவங்க வந்து எப்படி குக்கர் யூஸ் பண்ணணும், கரெக்டாக இப்படி யூஸ் பண்ணி இவ்வளோ தண்ணி வைக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்லி தந்தாங்க. அடுத்து எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக என்ன சொல்லலாம், ரொம்ப செலவிக்கூடாது, ரொம்ப எல்லாத்தையும் சேவ் பண்ணுற ஆள். அதனால் வெளியே வாங்கி சாப்பிட்றது, ஏன்னா 45 ரூபா தோசை வரும் அப்போ அந்த ஏரியாவில் 1 yearக்கு முன்னாடி. கரெக்டாக வந்தது காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டுனா இப்போ 1.5 year இருக்கும். இப்போ தான் ரொம்ப சேமிக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் அம்மா ஹோட்டல் இருக்கு, எனக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்தது எனக்கு 5 ரூபா தான் அதிகபட்சம், 5 10 அதிகபட்சம் 15 ரூபா போதும் ஃபுல் டே சாப்பிட்றதுக்கு. ஆனால் நான் இன்டர்வியூ அங்கே போயிடுவேன், எங்கேயா போயிடுறதுனால அம்மா ஹோட்டலே சாப்பிட முடியாது, மார்னிங் மட்டும் தான் சாப்பிடுவேன். அடுத்து ஒரு 15 நாள் ட்ரை பண்ணிட்டு அடுத்து ஒரு 15 days வந்து ஃபுல்லாக அலைஞ்சிட்டு தான் இருந்தேன். அடுத்து இதில் 4வது நாள் ஹைலைட் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுன்னா சென்னையில் உள்ள அண்ணன் தான். ஓகேயா, எனக்கு நான் அவங்கள பார்த்தது கூட கிடையாது. ஓகே, நான் ஜஸ்ட்டு அவங்கக்கிட்ட வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணியிருக்கேன், வாட்ஸ்அப்பில் பேசியிருக்கேன். முன்ன பின்ன அவங்க ஃபேஸை கூட நான் பார்த்தது கிடையாது. டேரெக்டாக 2 நாள் தான் போயிருக்காது யோசிச்சேன். டேரெக்டாக என்ன ரூமுக்கு மேலே வந்தாங்க, வந்துட்டு என்கிட்ட பேசுகிற எதுவுமே என்கிட்ட என்ன சொன்னாங்க, குமார், அதாவது அந்த ஹெல்ப் பண்ணாங்களா அவங்க பேர் குமார். ஃபஸ்ட்டு அந்த ரூம்லேருந்து ரூம் ஸ்டே பண்ணது, நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டது, அவங்க பேர் வந்து குமார் சொல்லுவாங்க, சித்தார்த் குமார். குமார் அண்ணங்கிட்ட வந்து இவங்க சொன்னோம்ல, நான் நார்மலாக பேசியிருக்கேன், சேட் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து கால் பண்ணி இந்த பையன் இருக்கான இடத்துக்கு ஆமாம் மேலே தான் இருப்பாங்க சொல்லிடனே டேரெக்டாக வந்து எனக்கு கையோட கூட்டு போய் எனக்கு யாருன்னே தெரியாது. நான் ஏன் போனேன்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரில. அந்த டைமில் நார்மலாக பேசிட்டு என்ன பேசினாங்கன்னா, ஓகேப்பா வெளியே வா, நம்ம வெளியே போக சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் யாருன்னு கூட கேட்கல. ஆனால் தெரிஞ்சவங்க போய் பேசுறதுனால நானும் சகஜமாக போனேன். போகும்போது தான் சொன்னாங்க, இந்த மாதிரி சசி என்கிட்ட நான் தான் சசி, அவங்க பேர் சசிகுமார்னு நினைக்கிறேன், நான் சசின்னு தான் சேவ் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் 4000 கிட்ட 3 to 4000 வரைக்கும் எனக்கு செலவு பண்ணாங்க. எதுக்குன்னா ஷர்ட் கிடையாது எனக்கு இன்டர்வியூ போட்டு போகிறதுக்கு. 3 ஷர்ட்டு, டிஷர்ட்டு, அடுத்தது இன்னொன்று டிஷர்ட்டு, ஆமாம் இதெல்லாம் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஷூ எடுக்கலாம் வந்தாங்க, அந்த இடத்துல ஷூ இல்லை. நான் யார் நல்லா வச்சுக்கணும், ஐ டோன்ட் நோ அந்த பர்சன், எனக்கு அந்த பர்சன் யாருன்னே தெரியாது.
அவர் பேர் மட்டும்தான் தெரியும். அவர் நேர்லேயும் பார்த்த கிடையாது, வாட்ஸ்அப்பில் அந்தளவு பார்த்ததில் பார்க்கவே இல்லை. அப்போது ஜஸ்ட்டு பேசியிருக்கோம், அவ்வளோதான். அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கடுத்து சொல்லதான் அவங்களே சொல்லுவாங்க, ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ப்பா சரௌண்டிங்கில், உனக்கு ஓகேனா அம்மா ஹோட்டலில் சாப்பிடு, அப்படியெல்லாம் செலவு காசு வேணாலும் சொல்லி தாரேன். எனக்கெல்லாம் யோசிக்கும்போது எனக்கு என்னெல்லாமோ தோணுச்சு. என்ன நான் சொல்கிறேன்னா, எனக்கு வந்து எப்படின்னா, காசு கேட்டால் போடுறதுக்கு ஆள் இல்லையே கேட்டாங்கன்னா இருக்கிறானுங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் விளையாட்டாடியும் ஒரு 100 போடுவாங்க. ரிலேட்டிவ் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். அது வந்து முடிவெடுத்தங்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு பெரிய எல்லாம் கிடையாது. நான் எனக்கு கேட்டு பழக்கமும் இல்லை. எனக்கு அது கேட்குறது எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும். அதனால் யார்கிட்டையும் பணம் கேட்க மாட்டேன். அவங்க அப்படி சொல்கிறது. அடுத்தது அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் நார்மலாக வீட்டில் இறக்கி விட்டுட்டாங்க. இது வந்து எனக்கு ஜஸ்ட்டாக எனக்கு இவங்க ஹெல்ப் பண்ணது கூட சரி ஓகேங்க இருந்துச்சு. ஆனால் இவர் யாருன்னே தெரியாது. அவரும் அதை கேட்டகிறது தான், ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. என்னோட ஆப் கிடையாது, என்னோடய அக்காவோட மேரேஜுக்கு வந்து ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அவங்க. அவ்வளோ அவங்க இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்கங்கும்போது ரொம்ப எனக்கே யோசித்து பார்த்தா என்னடா இப்போ ஏன்னா நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் ஒரு சில விஷயங்கள்லேருந்து சென்னை ரொம்ப 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 இந்த எப்படி சொல்லலாம், லைக் பிட் பாக்கெட் அடிக்கிறது, அது போக ஏமாத்துறது, திருடுறது, அந்த மாதிரி கேட்டகரி பீப்புள்ஸ் அதிகமாக இருப்பாங்க அப்படி தான் நான் நினச்சிருக்கேன். ஆனால் நான் வந்ததுலேருந்து பார்த்தா தொடர்ந்து ஒன்று 2 தடவை நிறையா தடவை எனக்கு புதுமுகம் கிடைக்கும்போது அடுத்த இன்னொரு எனக்கு அவங்க நேம் ஞாபகம் இல்லை. ஆனால் அவங்க முஸ்லீம், பட் அவங்க நேம் எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க கூட்ட போய் பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு யோசித்து பார்க்கும்போது எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு அந்த டைம். நான் நினச்சது ஒன்று சென்னையை பற்றி, ஆனால் எல்லாம் பத்திரமா தான் வச்சுருப்பேன். ஆனால் நான் நினச்சது ஒன்று சென்னையை பற்றி. அப்போது கேட்கணுங்கிறதா இருந்தேன். ஆனால் எனக்கு சுற்றி நடந்த எல்லாத்தையும் யோசிக்கும் போது வித்தியாசமாக இருந்துச்சு. அடுத்து 15 days ட்ரை பண்ண கிடைக்கலையா. அதுக்கடுத்து ஓகே அந்த சசின்னு சொன்னாங்க, நீ பிபிஓ ட்ரை பண்ணுப்பா, உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும், செஞ்சு உனக்கு சேலரியும் கிடைக்கும், நீ கொஞ்சம் ரன் பண்ண உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. பட் நான் வந்து எனக்கு சரி ஓகே நான் அடிச்சோட முடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கங்கும்போது யாருன்னு தெரியாதுங்கும்போது ஓகே வேறு வழியில்னு சொல்லிட்டு ரிசியூமை பிரிண்ட் பண்ணி அலையலாம் நினைக்கும்போது இவங்க சொன்னாங்க, குமார்னு நீ ட்ரை பண்ணி பாரு, சைட்லேயே உனக்கும் பிபிஓலாம் உன் குறைப்பு பாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நான் சொல்லிட்டு எனக்கு டபுள் மைண்டட் அந்த ஒன்று அவங்களே கால் பண்ணி சசின்னு நீ உன் குறைய போகலாம்ப்பா, உன் ஃபீல்டே போகலாம், ஐடி கம்பெனிக்கே வேலைக்கு போகலாம், பிரச்சனை இல்லை, என் ஃப்ரெண்ட்கிட்ட பேசியிருக்கேன். அதான் அவங்க ஒரு இன்ஸ்டியூட் வச்சுருக்காங்க, ஐ திங்க் அவங்க ஐபிஎம்மில் ஒர்க் பண்ணவங்க, அதுக்கு போய் இன்ஸ்டியூட் வச்சுருக்காங்க. இப்போது அவங்க கூட தான் நார்மலாக ஒரு கோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 14 days அபோவ் போயிட்டு இருந்துச்சு. கோர்ஸ் ரேட் வந்து 8000 கிட்ட. ஆனால் எனக்கு ஃப்ரீயாக தான் அவங்களும் ப்ரொவைட் பண்ணாங்க. VEEE லிங்க் கிடைக்கிற அந்த இன்ஸ்டியூட் பேர் எனக்கு சரியாக தெரில. அது வந்து கேகே நகர்லேருந்து ஐ திங்க் 30 minutes to 30 to 40 30-40 minutes தான் இருக்கும். அவங்கக்கிட்ட கோர்ஸ் படித்தேன். கோர்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் கோர் கான்செப்ட் எனக்கு தெரிஞ்ச அதே ஜாவா, அதே உப்ஸ் கான்செப்ட் இதை வச்சு தான் முடித்தாங்க. அடுத்து நானும் சைடில் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு எதுவும் கிடைக்கவே இல்லை. கரெக்டாக 31 days எனக்கு என்ன வச்சுக்க ரொம்ப நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு நான் அங்கேருந்து வந்துட்டேன் ஊருக்கு. இதுதான் எனக்கு சென்னையில் இருந்த அந்த 1 month எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான. இவங்களாம் ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்து அம்மா ஹோட்டல் ஒரு நாளைக்கு 15 ரூபாலேருந்து 20 ரூபா இருந்தால் போதும், ஆசையாக சாப்பிட்டுக்கலாம், வயிற்று பசி ஆற்றிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சாப்பாடு ரொம்ப கேவலமாக இருக்கும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சாப்பாடு எனக்கு செம்மையாக இருந்துச்சு. அம்மா கை பக்கம் மாதிரி இருக்காது இந்த சாப்பாடு, அதை நான் ஒத்துக்கிடுது. ஆனால் ஹோட்டலில் காசு 45 நினைக்கிறேன். ஒரு தோசை 45 ரூபா வரும், ஸ்பெஷல் தோசை. ஏன்னா கல் தோசை வந்து சொல்கிற அளவுக்கு வயிறு நிறையா ரேட்டு கூட இருக்கும். நான் அங்கே ஸ்பெஷல் தோசை தான் சாப்பிட்றேன். 45, பொங்கல் நாள் 45 காலையில் வரும். மதிய சாப்பாடெலாம் மினிமம் 60 வரும். இந்த கேக்கநகர் இந்த மெயின் ரோட் கிட்ட கரெக்டாக சாப்பிட்லாம், அங்கே 60 இருக்கும். ஓரளவு பெற ஆளுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு எல்லாத்துலேயுமே அம்மா ஹோட்டல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து அந்த அண்ணன் சோறு பொங்கி வச்சுட்டு போவாங்க. அந்த வத்த குழம்பு தொக்குன்னு நினைக்கிறது பேர், அதை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருவோம். அப்படின்னா ஊருக்காக சாப்பிட சொல்லி சாப்பிடாம நிறைய நாள் இருந்திருக்கேன். கையில் காசுலாம் இருக்கும், ஆனால் வேலை இல்லைங்கிறனால சாப்பிடாம நிறைய டைம் இருந்திருக்கேன்.
எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து டிப்ரெஷனில் வீட்டில் லைட்லாம் போடாமல் நான் பாடு ஒரு ஓரத்தில் அப்படியே இருப்பேன். அப்போது அந்த அண்ணன் தான் லைட்டு போட்டு இப்படியே இருக்காத, எனக்கு இது பிடிக்காது, ஏன்னா அதில் அவங்கள ரூம் நான் ஜஸ்ட்டு சும்மா கெஸ்ட் மாதிரி தானே அப்படின்னு. அந்த வீட்டு ஓனர் கொஞ்சம் தண்ணி ஒரு தடவை திறந்துட்டு வந்துட்டேன் தெரியாமல், அதுக்கு திட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஓனரு, பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே எனக்கு ரொம்ப ஓகே. பட் அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ஒரு டார்க் சைட் இருக்கும். ஓகேயா, நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இவ்வளோ ஹெல்ப் பண்ணினாங்களா அந்த அண்ணா. பட் எனக்கு லாஸ்ட்டு அது இப்போ சொல்ல வேணாம், எனக்கு தெரிஞ்சுக்கும் அது செட் ஆகாது. இருந்தாலும் ஆனால் அது செட் ஆகாது எதுவுமே. இப்போதைக்கு போதும். ஏன்னா டார்க் சைடுன்னு எடுத்துக்கிட்டேன். நான் இது நான் அந்த டைம் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தருக்கு இல்லை, ஒருத்தவங்களோட வாழ்க்கையில், அதாவது மனுஷனாக இருந்தாலே டார்க் சைட் இருக்குங்கிறது நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே வெட்ட வெளிச்சமாக இருந்துட்டா அவன் என்ன கடவுளா? இல்லை. அதான் யார் மேக்ஸிமம் நான் புரிஞ்சுக்கிட்டது, நான் கற்றுக்கிட்டது எல்லா சைடுமே, பசங்களோ பொண்ணுங்களோ எல்லாத்துக்கும் டார்க் சைடு இருக்கும். அது தேவையில்லை, ஆனால் பார்த்துட்டா வெறுத்து, அவ்வளோதான் மேட்ரு. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. வேறு என்ன செய்யலாம்?